கடும் வெயிலில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு குளிர்பானம் வழங்கும் திட்டம் திருநெல்வேலியில் தொடங்கப்பட்டது. கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாநகர பகுதியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடும் காவலர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகரில் தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், திருநெல்வேலி ஆகிய 4 மண்டலங்களில் போக்குவரத்து பிரிவில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பணியில் உள்ளனர். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு தினமும் எலுமிச்சை கலந்த குளிர்பானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. திருநெல்வேலி சந்திப்பு அண்ணா சிலை அருகில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு நில மோசடி தடுப்பு சிறப்பு பிரிவு உதவி ஆணையர் சு. முத்துக்குமார் குளிர்பானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோ. ஐயம்பெருமாள், உதவி ஆய்வாளர் சண்முகசுந்தரம் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது உதவி ஆணையர் கூறியதாவது: கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து காவலர்களுக்கு தினமும் சுழற்சி முறையில் குளிர்பானம் வழங்கப்படும் என தெரிவித்தார். போக்குவரத்து காவல்துறையினருக்கு தமிழக அரசு கோடை காலத்தில் அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காண்டி தினசரி 4 முறை வழங்குவதற்கான மனிதாபிமான அடிப்படையில் வழங்குவதற்கான இந்த நடவடிக்கை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை இந்த ஆண்டும் இன்று நமது திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து காவல்துறையினருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம், இன்று ஆரம்பித்துள்ளோம். இது தமிழக அரசின் ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.